ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 122 வாரங்கள் நம்ம முடிச்சிட்டோம். 123வது வாரத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம். கடந்த வாரம் நாம் தடைப்பட்டு விட்டது. இல்லைன்னா இந்த வாரம் 124வது வாரமா வந்திருக்கும். எனிவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இனி இந்த ஊழியம் தடைப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. இந்த பகுதி 123வது வாரத்துக்கு வந்திருக்கோம். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ காட்டிடுறேன். என்னென்னலாம் நம்ம இந்த சப்ஜெக்ட்ல பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். முதலாவது நம்ம இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பல காரியங்களை குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம். குறிப்பா இந்த 11ஆம் அதிகாரத்துல நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம்னா, தேவனுக்காக சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், எப்படி வாழ்றதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் என்ன, தேவனுக்கு வந்து நாம தான் தேவன் தங்கும் ஆலயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நீங்களும் நானும் தான் தேவன் தங்கும் ஆலயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த ஆலயத்தை வந்து இந்த ஆலயத்துல வந்து தேவன் தங்குறாருன்னா இந்த ஆலயம் எப்படி சாட்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தேவனுக்கு சாட்சியா உள்ள வாழ்க்கை வாழணும்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம என்னவா, நம்ம தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு என்ன தேவை? தேவனுடைய வல்லமை வேணும். பாருங்க, ஒரு மனுஷன், நம்ம நினைக்கிறோம் மனுஷன் வந்து ஏதோ அவன் பலத்துல ஏதாச்சும் பண்ணிடலாம்னு நினைக்கிறோம். இல்லைங்க, சான்ஸே கிடையாது. பைபிள் தெளிவா சொல்லுது, என்ன பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினால் எல்லாமா. அப்போ விஷயம் என்னங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டதே அவருடைய கிருபை கொண்டுதான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அதுவும் அவருடைய வல்லமை கொண்டுதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அது தெரியுங்களா உங்களுக்கு? அப்போ நம்ம சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்னாங்க என்ன, தேவ வல்லமை தேவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம என்ன, இந்த சாட்சியில எது வெளிப்படும்னா, நம்ம மனம் திரும்புதல் இந்த சாட்சியில பார்க்கணும். பாருங்க, நீங்க கர்த்தருக்காக சாட்சியா வாழ்றீங்கன்னா என்ன, உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கணும். என்ன, நான் மனம் திரும்பியிருக்கேன் பாருங்க, என் சாட்சி உள்ள வாழ்க்கையை பாருங்க, நான் மனம் திரும்புகிறேன்னு சொல்லி காட்டணும். அது மட்டும் இல்லாம நீங்க வாழ்கிற அந்த வாழ்க்கையின் சாட்சியை பார்த்து மற்றவங்களும் மனம் திரும்பணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, சாட்சியுள்ள வாழ்க்கையில தேவன் எப்படி எல்லாம் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, தேவன் வந்து உங்களை எந்த தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்வார். அது மட்டும் இல்லாம என்ன, உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் போது ஏன் பிரதர் துன்பம் வருது, ஏன் கஷ்டம் வருது, ஏன் உபத்திரம் வருது, ஏன் பாடுகள் வருது அப்படின்லாம் சொல்லி இன்றைக்கு பார்க்க போறோம். ஏன்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்துல இந்த சாட்சிகளை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே சொன்னது போல இந்த சாட்சிகள் பூமிக்கு வரப்போது, நம்ம பூமியில இருக்க மாட்டோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட, நம்முடைய மணவாளன் கூட நம்ம சந்தோஷமா இருப்போம். அப்புறம் ஏன் பிரதர் இதை பத்தி படிக்கணும், ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேதாந்தத்துல திஷ்டாங்கங்களா சில காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கா. எதற்காக வைக்கப்பட்டிருக்கு? நம்முடைய விசுவாசத்தை அதை பார்த்து நம்முடைய விசுவாசத்தை வளர்த்ததுக்காக தான் வைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த 2 சாட்சிகளை பற்றி நம்ம நிறைய பார்த்தோம். என்ன, இந்த 2 சாட்சிகளுடைய அந்த எந்த மாதிரி ஒரு விதத்துல சாட்சி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன, அவங்களுடைய சாட்சியே சொல்லுது என்ன, இவங்க மனம் திரும்புவதற்காக தான் இவங்க மனம் திரும்பி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜனங்களை மனம் திரும்பும்படியாக இவங்க சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்றாங்கன்னு சொல்லிலாம் இந்த சாட்சிகளை வைத்து நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இந்த ஒருத்தவங்க உண்மையுள்ள சாட்சியாக, கடவுளுக்கு உண்மையா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு உண்மையா நீங்க சாட்சியா வாழ்றீங்கன்னா, உங்க வாழ்க்கையில அவர் எப்படி எல்லாம் செயல்படுவார்னு சொல்லி அதெல்லாம் பற்றி நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்தோம். இன்றைக்கு நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். பகுதி 123ஆம் பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். இதன் தலைப்பு என்னன்னா, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்போது ஏன் துன்பங்கள் வருது, ஏன் கஷ்டம் வருது, ஏன் பாடு வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பலருக்கு இந்த கேள்விகள் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கே பல 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 நாட்கள்ல இருந்த கேள்வி பாருங்க. என்ன, நம்ம கடவுளுக்காக உண்மையா தானே வாழ்றோம், மத்தவங்க எல்லாம் பார்க்க தோணுது இல்ல நம்மளுக்கு, அவன் எவ்வளவு அக்கிரமம் பண்றான், எவ்வளவு அநியாயம் பண்றான், அவனும் சந்தோஷமா இருக்கிறான். ஆனா நம்ம கடவுளுக்காக நல்லா வாழும் போதுதான் இப்படி வந்துருது. இதனாலே என்ன ஆயிடுது, கடவுளுக்காக அந்த ஒரு உத்வேகம் வர மாட்டேது, சோர்ந்து போயிடணும். பாருங்க, என்னடா எவ்வளவு பண்ணி தானே அப்படின்னு நம்ம ஆயிடுது பாருங்க. அதெல்லாம் காட்ட போறோம் பாருங்க. நம்ம வேதாந்தின் அடிப்படையில நம்ம பார்ப்போம் சில காரியங்களை. 7வது வசனத்துல பாருங்க, அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். பாருங்க, இந்த 7ஆம் வசனத்துல இந்த பூமியில இந்த 2 சாட்சிகள் வராங்க. தேவன் இந்த 2 சாட்சிகள் அனுப்புறாரு. இந்த 2 சாட்சிகள் என்னவா, மனம் திரும்புதலுக்காக ஜனங்கள் கிட்ட சத்தியத்தை சொல்றாங்க. பாருங்க, இந்த 2 சாட்சிகளும்
சொல்லி முடித்த பின்பு என்ன ஆகுதான், இந்த சாட்சிகளுக்கு என்ன வருது, துன்பம் வருது பாருங்க. அதுதான் பாக்குறேன். என்ன இந்த 2 சாட்சிகளுக்கு என்ன ஆகுதான், ஒரு மிருகம் வந்து என்ன புதிய ஏற்பாட்டுல மிருகம் என்று சொல்லப்படுகிறது. நீங்க இந்த மிருகம் பார்த்தாலே பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு. மிருகம் என்றாலே பிசாசு தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த மிருகம் என்ன பிசாசு என்ன பண்றான், யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து கொன்று போடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நல்லா பார்க்கணும். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம்னா, இன்றைக்கு இதுல நம்ம தேவனுக்காக இயேசு கிறிஸ்துவ சாட்சியா வாழும் போது ஏன் துன்பம் வருது பாருங்க. இவங்களும் கடவுளுக்காக தான் சாட்சியா வாழ்றாங்க. ஆமா தானேங்க. கடவுளுக்காக சாட்சியா வாழ்றாங்க. ஆனாலும் என்ன ஆகுது, துன்பம் வருது அவங்க வாழ்க்கையில பாருங்க. துன்பம் வருது. துன்பம் வருது மட்டும் இல்லாம என்ன என்ன துன்பம் வருது மட்டும் இல்லாம என்ன எப்படி ஆகுதான், நான் அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம் பாருங்க. துன்பம் வருது மட்டும் இல்லாம என்ன, அவங்கள பத்தி என்னது ஏளனமா பேச ஆரம்பிக்கிறாங்க ஜனங்க. கடிதத்துல எழுதி அனுப்புறாங்க. இந்த 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, வேதனைப்படுத்தும் அவ்விரண்டு தீர்க்கதரிசிகள் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியினால் அவர்கள் நிமித்த பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கு ஒருவர் வெகுமதிகளை அனுப்புவாருன்னா கிஃப்ட் எல்லாம் கொடுத்துப்பாங்களாம் பாருங்க. பாத்துருக்கீங்களா? நீங்க வந்து தேவனுக்காக சாட்சியா வாழும்போது உங்களுக்கு ஏதாச்சும் துன்பம் வரும்போது உங்க வீட்டார்கள் உங்களை ஒரு மாதிரியா பார்த்து சிரிச்சிருக்காங்களா? இந்த பாரு கடவுள் கடவுள் போனா பாரு, இவனுக்கு என்ன நடக்குது பாரு அப்படின்னு. நீங்க கவலைப்படாதீங்க. அதெல்லாம் பத்தி தான் இன்றைக்கு பார்க்க போறோம். ஏன் இப்படி ஆகுது, எதுக்காக இது நடக்குது, என்ன ரீசனுக்காக இது அப்படின்லாம் சொல்லி இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஜெயம் நமக்கு தான். நீங்க கேட்கலாம், என்ன பிரதர் சொல்றீங்க? ஆமா, ஏன்னா இந்த சாட்சி 11ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் அவர்களுக்கு ஒரு ஜீவன் ஆவியை கொடுக்குறாரு. என்ன தேவனிடத்துல இருந்து ஒரு ஆவி வருது. என்ன பரிசுத்த ஆவியானவர் உள்ள வர பாருங்க. 3 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். என்ன யோசிச்சு பாருங்க. நம்ம நினைக்கிறோம், ஏன் இந்த துன்பம் வருது, இந்த துன்பம் நிக்காதா, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரவம், இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? இல்லைங்க, இருக்குதுங்க. தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்காருங்க. இதெல்லாம் எதுக்கு, ஏன் இந்த வருது, ஏன் இதை தேவன் அனுமதிக்கிறார் சில நேரங்கள்ல? மறுபடியும் புரிஞ்சுக்கணும், இதை தேவன் கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும், இது பிசாசு தான் கொடுக்குறான். மைண்ட்ல வச்சுக்கணும் நீங்க. இருந்தாலும் ஏன் தேவன் அனுமதிக்கிறாருன்னா, அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஏன் பிசாசு இதை எடுத்துட்டு வரான், அவன் எடுத்துட்டு வர நோக்கம் என்ன பாருங்க. ஜெயம் நமக்கு தான். அதுவும் நல்லா புரிஞ்சிடணும் பாருங்க. என்ன ரிசல்ட் நமக்கு தான். ரிசல்ட் நல்ல ரிசல்ட் தான், நமக்கு தான் ரிசல்ட். டஃப்பா இருக்கும் கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் பாருங்க. ஆனா எக்ஸாம்ல பாஸ் தான். நம்ம எத்தனை பேர் நம்புறீங்க? நமக்கு தான் தேவன் ஜெயத்தை கொடுக்குறாரு பாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஓகே, நம்ம பார்ப்போம் பாருங்க. என்ன பைபிள்ல சொல்லப்படுகிறது, இந்த வேதாந்தின் அடிப்படையில தான் நம்ம பார்க்கணும் பாருங்க. என்னன்னா, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும் போது ஏன் உபத்திரம், ஏன் துன்பம், ஏன் போராட்டம் அப்படின்னு சொல்லி பல கிறிஸ்தவங்க பெரும்பாலும் இந்த கேள்வி கேட்கறாங்க. ஏன் பிரதர், நான் கடவுளுக்காக தானே பிரதர் சாட்சியா வாழணும், ஏன் கடவுள் எனக்கு இதை பண்ணிட்டாரு, கடவுள் மேல பிளேம் பண்றோம் பாருங்க. ஆக்சுவலா பண்ணது பிசாசு. பிசாசு மேல நம்ம பிளேமே பண்ண மாட்டோம் பாருங்க. பண்ணது யாரு? பிசாசானோம். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம தேவன் மீது அந்த பிளேம் வைக்கிறோம். அதுதான் இன்றைக்கு பார்க்க போறோம். தேவனுக்காக நான் கடவுளுக்காக சாட்சியா வாழும்போது ஏன் வருது, எதுக்கு வருது பாருங்க. வசனம் ஒன்று தெளிவாய் சொல்லப்படுது. அந்த வசனத்தின் அடிப்படையில தான் நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இப்படியே சொல்லப்படுகிறது. நான் படிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல படிக்கிறேன், கேளுங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். என்ன இந்த வசனத்துல அருமையா போட்டிருக்கு. என்ன, நாம் தேவனுக்காக சாட்சியா வாழணும். நீ டெய்லி பைபிள் படிக்கணும், டெய்லி பைபிள் படிச்சுக்கணும், டெய்லி ஜெபம் பண்ணணும், தேவையில்லாத வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, காலையில இருந்து ஜெபிக்கணும். பாருங்க, இதை பண்ணும் போதே உங்களுக்கு உடல் சோர்வாகும். பார்த்துருக்கீங்களா? உடம்பு சோர்வாகும், மனதுல ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் எடுத்துட்டு வருவோம், வீட்டுல ஒரு சண்டை வர வைப்பான். ரொம்ப அந்த டைம்ல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே, நம்ம ப்ரேயர் வேலை செய்து தேவனுக்கு நம்ம சாட்சி கரெக்டா வாழ்றோம், கரெக்டான ரூட்ல போறீங்கன்னு காட்டுது பாருங்க. பாருங்க, அந்த எண்ணத்துல அந்த வாஞ்ச வந்தாலே என்ன ஆயிடுதாமா, பைபிள் சொல்லுது. என்னவா, அந்த வாஞ்ச இருக்கா உங்களுக்கு? ஐயோ, நான் கடவுளுக்காக வாழணுங்க, எப்படியாச்சும் வாழணும் கடவுளுக்கு, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு நீங்க அந்த வாஞ்ச வந்தாலே என்ன வருதான், துன்பம் வந்துருமா பாருங்க. பிசாசனும் எடுத்துட்டு வர ரெடியா இருக்காங்க. ஏன்? உங்களை சோர்வடைய வைக்கணும். அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். 2 காரணங்களை நம்ம பார்ப்போம் இன்னைக்கு. என்னன்னா, ஏன் இந்த போராட்டம் வருது,
இந்த போராட்டத்தை இல்லது இந்த துன்பத்தை யாரால் கொடுக்கப்படுகிறது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த போராட்டங்கள், இந்த துன்பம் எல்லாம் யாரால கொடுக்கப்படுகிறதுனா பிசாசானவனால் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லப்படுது. பாருங்க, நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். இன்றைக்கு இந்த 2 கேள்விகளின் அடிப்படையில பார்ப்போம். என்ன இந்த இந்த போராட்டம், இந்த துன்பம் எல்லாம் ஏன் பிரதர் வருது? கடவுளுக்காக சாட்சியா வரும்போது ஏன் வருது? அது மட்டும் இல்லாம இது யார் எடுத்துட்டு வரா? பாருங்க, இத பிசாசானவன் எடுத்துட்டு வருதா என்று வேதம் சொல்லுது. பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடிக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன, பிசாசானவன் வரான், ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, நீங்க பல பேர் கேள்வி நீங்க யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பிரதர், நான் கடவுளுக்காக நல்லா வாழ்றேன் பிரதர், டெய்லி பைபிள் படிக்கிறேன், ஆனா எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு விதத்துல பிரச்சனை வந்துருது, வேலையில பிரச்சனை வந்துருது, வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனை வருது, இல்ல உடம்பு டயர்ட் ஆயிடுது, சோர்வாயிடுறேன், தூங்கிடுறேன். ஏன் இப்படி? ஏன்? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, வாஞ்சியா இருக்கு கடவுள் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண. பாருங்க, எனக்கு ரொம்ப ஆசை. பாருங்க, என்ன என்னன்னா யூடியூப்ல வந்து வீடியோ வந்து தேவனுடைய வார்த்தையை மட்டும் தான் கேட்கணும்னு ரொம்ப ஆசை. பாருங்க, அந்த வார்த்தையை மட்டும் தான் கேட்கணும் 24 hours. அந்த சமைக்கும் போதும் நான் பாருங்க அந்த வார்த்தையை தான் கேட்டுட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லாம என்ன, ஆபீஸ்ல இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஆபீஸ்ல இருக்கும்போது யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த டைம்ல நான் என்னுடைய ஹெட்செட் போட்டுட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். பாருங்க, அதை காதுல கேட்டுக்கிட்டே வேலை செய்வேன். பாருங்க, அப்படி இருக்கும். என்னன்னா இந்த டைம்ல தான் என்ன ஆகும்னா, வீடியோ பார்க்கும்போது பாருங்க சில டிஸ்ட்ராக்ஷன் வரும். என்னன்னா, இந்த பொலிட்டிக்கல் நியூஸ், இந்த அரசியல் ரிலேட்டடா இருக்கு பாத்தீங்களா, இந்த அரசியல் ரிலேட்டடா சில நியூஸ் வரும்போது என்ன பண்ணும், அதை ஓபன் பண்ணுவோம். பாருங்க, சரி என்னதான் சொல்ல வராங்கன்னு சொல்லி பார்த்தா ஓபன் பண்ணும்போது என்ன ஆயிடும் பாருங்க, அது அப்படியே அது வந்து அப்படியே என்ன ஆகும், கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன 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 பார்த்து பாருங்க, கடைசியில என்ன ஆயிடுதுன்னா ஒரு சோர்வு ஆயிடுது எனக்கு. என்னடா இது, நம்ம கடவுள் வார்த்தை கேட்கணும்னு நினைச்சா இது மாதிரி வந்துருது பாருங்க. அதான் டெம்டேஷன் ரொம்ப முக்கியம். பாருங்க, நான் நிறைய டைம் இந்த நிறைய டைம் சோர்வு அடைஞ்சிருக்கேன். பாருங்க, இதனால என்னடா இது, நம்ம ரொம்ப ஜோம் பண்ணிட்டு பண்ணுவோம். பாருங்க, என்ன கர்த்தாவே நீ ஃபுல்லா உங்க வார்த்தை தான் கேட்கணும் ஜோம் பண்ணுவேன். பாருங்க, ஜோம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுவேன், அதுக்குள்ள யாராச்சும் கூப்பிடுவாங்க, வெளியே போயிடுவாங்க, அப்படி இப்படின்னு இருக்கும். பாருங்க, டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. பாருங்க, ஏன்னா நம்மள சோர்வடைய பண்ணுது இந்த எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் வந்து சோர்வடைய பண்ணுது. பாருங்க, இது யார் எடுத்துட்டு வரானா, பிசாசு தான் எடுத்துட்டு வரான். அவனுடைய டார்கெட் என்ன, அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ஏன் இதை எடுத்துட்டு வரான் அதெல்லாம் சொல்லி பார்க்க போறோம். பாருங்க, யோபு வாழ்க்கையில கூட பாருங்க பிசாசு தான் எடுத்துட்டு வரான். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். யோபு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல யாரு துன்பத்தை கொடுக்குறான், தேவன் அனுமதிக்கிறார். ஆனா பிசாசு தான் அந்த துன்பத்தை கொடுக்குறான். பாருங்க, யோபு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வேதம் இப்படியா சொல்கிறது. யோபு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, அப்போது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். யாருங்க வாதிக்கிறா? எல்லாரும் சொல்றாங்க இன்னைக்கு. என்ன, கடவுள் பாரு யோபு கடவுள் வந்து வியாதியை கொடுத்துட்டாரு யோபுக்கு. நம்ம ஒரு சீரியஸ் பேசிட்டு இருக்கோம். பாருங்க, கூடிய சீக்கிரம் நம்ம யூடியூப்ல வருகிற ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கட்கிழமை அந்த சீரியஸ் உடைய தொடர் போதைகள் நம்ம போடுவோம். பாருங்க, ஹீலிங் ஸ்கூல்னு சொல்லி நம்ம ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, அதுல வந்து நம்ம குறிப்பாக தெய்வீக சுகம் ஹீலிங் ஸ்கூல்ல நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஹீலிங் ஸ்கூல்னு சொல்லி ஒரு பைபிள் ஸ்டடி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுல நம்ம தெய்வீக சுகத்தை பற்றி படிச்சு கொண்டிருக்கோம். அதுல பாருங்க, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கடவுள் தான் மூல காரணம் நோய்க்கெல்லாம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க, நீங்க நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும், நோய் யாரு கொடுத்தா? யோபுக்கு கடவுளா கொடுத்தாரு. நல்லா நீங்க படிச்சீங்களாலே பாருங்க, என்ன யோபுடைய உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் பருக்களால் அவனை வாதித்தான் என்று சொல்லப்படுது. யாரு? பிசாசு வாதித்தான் என்று சொல்லப்படுது. அப்போ ஒரு காரியம் நல்லா புரியும். துன்பங்கள் வரும்போது, போராட்டம் வரும்போது, நான் கடவுள் சாட்சியா தானே வாழ்றேன், டெய்லி சர்ச்சைக்கு போறேனே, டெய்லி பைபிள் படிக்கிறேனே, டெய்லி ஜோம் பண்றேனே, ஏன் எனக்கு இப்படி? தயவு செஞ்சு ஒரு விஷயத்த கேளுங்க, ஏன் இது கொடுக்குறான்னு கேளுங்க. அதான் இன்றைக்கு பாருங்க, எனக்கு பல நாள் இருந்த கேள்வி என்ன, ஏன் இது வருது என் வாழ்க்கையில? சோர்வு ஏன் அடிக்கடி ஏன் இப்படி வந்துருது? கடவுளுக்கு நல்லா சாட்சியா வாழணும்ன்ற ஏதாச்சும் ஒரு விதத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு போராட்டம் வந்துருது, ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுது. ஏன்? என்ன ரீசன்? பாருங்க, ஏன் இந்த போராட்டத்தை பிசாசு எடுத்துட்டு வரணும்? அதுதான் இன்றைக்கு பார்க்க போறோம். எதுக்காக எடுத்துட்டு வரணும்? என்ன ரீசன்? ஏன் எடுத்துட்டு வரணும்னா 3 காரணங்கள். பிசாசு ஏன் இந்த போராட்டத்தை எடுத்து வராங்கன்னா 3 காரணங்கள். என்ன? ஒண்ணு,
நீங்க கடவுளோட அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடாது பாருங்க. முதல் காரணம் என்ன? அவன் எடுத்துட்டு வர நோக்கம் எதுக்குங்க துன்பத்தை எடுத்துட்டு வரான் பிசாசு? ஏன் தொல்லை, போராட்டம், பிரச்சனை? ஏன்? முதல் காரணம் என்ன? நீங்க கடவுள் கூட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நீங்க என்ன, இந்த தேவன் கூட ஐக்கியத்துல இருக்கக்கூடாது, ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடாதுன்றதுக்காக எடுத்துட்டு வரான் பாருங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லியிருக்கேன்ல பாருங்க, நான் யூடியூப் வீடியோல கடவுளை பத்தி வார்த்தை தான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் பாருங்க. திடீர்னு என்ன ஆகுது? டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுது பாருங்க. டிஸ்ட்ராக்ஷன் ஆகி உடனே என்ன பண்றேன்? அந்த அரசியல் ரிலேட்டடான வீடியோ பாக்குறேன் பாருங்க. பார்க்க என்ன ஆகுதுன்னா, கடவுளோடு நான் ஸ்பெண்ட் பண்ற அந்த டைம், அவரோடு கூட அந்த உறவாடுகிற டைம் போயிடுது பாருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? எத்தனை பேர் விளங்குது? யோபு வாழ்க்கையில கூட அப்படிதான் பாருங்க. யோபு வாழ்க்கையில பாருங்க, கடவுளோடு அந்த ஐக்கியம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்றான்? பிசாசு என்ன பண்றான்? இந்த போராட்டங்களை யோபு வாழ்க்கையில எடுத்துட்டு வரான் பாருங்க. இன்றைக்கு கூட கேட்டுக்கொண்டிருக்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க யோசிக்கலாம், ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை? தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. என்ன, நீங்க கடவுளோட சேரக்கூடாதுன்றதுக்காக இந்த பிரச்சனை எல்லாம் வருது. அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்பா, அப்போ நான் கடவுளோட நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கேன் போல. ஓகே, இது வந்துட்டு போட்டோம். அத அந்த அந்த பிரச்சனையை பார்க்காதீங்க. நீங்க கடவுளை மட்டுமே பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அந்த பிரச்சனை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். நீங்க அந்த பிரச்சனையை பார்க்காதீங்க. ஏன் இது வருது, ஏன் ஏன் எதுவுமே நீங்க அதை கவனிக்காது. அது மட்டும் ஆட்டோமேட்டிக்கா போயிடும் பாருங்க. யோசிச்சு பாருங்க, என்ன சொல்லப்படுதுன்னா, ஏன் இந்த போராட்டம் வருதுன்னா, முதல் காரணம் என்ன? நீங்க கடவுளோடு கூட அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடாது. கடவுளோடு கூட நீங்க ஐக்கியத்துல இருக்கக்கூடாதுன்னு பாருங்க. வாழ்க்கையில இந்த துன்பம், போராட்டம் அதெல்லாம் வருது பாருங்க. யோபு கூட பாருங்க. இன்றைக்கு யோபு பத்தி தான் சில காரியங்களை வச்சு பார்ப்போம். ஏன்னா யோபுவை பத்தி நம்ம தலைகளா படிச்சுட்டோம் பாருங்க. சில நேரங்கள்ல தலைகளாக போதிச்சு விட்டாங்க பாருங்க. ஆக்சுவலா யோபு ஒரு நல்ல மனிதர். பாருங்க, சொல்றாங்க வேத வல்லுநர்கள்லாம், யோபு புஸ்தகம் தான் முதல்ல எழுதப்பட்டது. அப்புறம் ஏன் பிரதர் சங்கீதத்துக்கிட்ட போகுதுன்னா, யோபுவும் ஒரு விதமான சங்கீத புஸ்தகம். அதனாலதான் பாருங்க இங்க போட்டிருக்க, யோபு ஆபிரகாமுக்கு முன்னாடி வாழ்ந்தாருன்னு சொல்லப்படுது. பாருங்க, அன்றைக்கு யோபுக்கு இருக்கிற அந்த வெளிச்சத்தை கொண்டு யோபு சில வார்த்தைகளை பேசிட்டாரு பாருங்க. அதுக்கும் யோபு மன்னிப்பு கேட்கிறார். தெரியுங்களா உங்களுக்கு? அதெல்லாம் பார்ப்போம் பாருங்க. அப்போ ஏன் இந்த போராட்டங்கள் வருதுன்னா, முதல் காரணம் நீங்க தேவனோடு கூட ஐக்கியத்திலிருந்து விலகும்படிதான் இந்த இந்த போராட்டம் வருது பாருங்க. படிக்கிறேன் பாருங்க. யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இப்படியா சொல்லப்படுது பாருங்க. அப்போது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து தேவனை விடும் என்றார். என்ன சொல்லுது அவங்க ஒய்ஃபு? பாருங்க, பிசாசுடைய அல்டிமேட் பிளான் பாருங்க. என்ன, நீங்க ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும்போது தயவு செஞ்சு நான் ஒண்ணு சொல்றேன், தயவு செஞ்சு யாருகிட்டயும் பேசாதீங்க. என்ன பிரதர் சொல்றீங்க? தயவு செஞ்சு பேசாதீங்க. ஒரு பிரச்சனை வருதா உங்க வாழ்க்கையில? நீங்க கடவுளுக்காக உண்மையா உங்களுக்கு தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும், நான் கடவுளுக்காக சாட்சியா தானே வாழ்றேன், டெய்லி பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், வசனங்களை கேட்கிறேன், உண்மையா இருக்கேன், பொய் சொல்லாம இருக்கேனே, கடவுளுக்காக உண்மையா வாழணும், வேலையில உண்மையா இருக்கேன். இப்படி இருக்கும்போது ஏன் எனக்கு இப்படி எல்லாம் வருது? மத்த விட தயவு செஞ்சு ஷேரே பண்ணாது. ஏன்னா பாருங்க, யோபு வாழ்க்கையில பாருங்க, அவங்க ஒய்ஃப் மூலியமா கூட பாருங்க பிசாசு எடுத்துட்டு வரான் பாருங்க. என்ன என்ன இன்னும் அவரு கூட இன்னும் ஏன் கடவுளை நம்பிட்டு இருக்க அப்படியே சொல்றான் பாருங்க. அவங்க ஒய்ஃப் என்ன, இன்னுமா நீ கடவுளை நம்பிட்டு இருக்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்றாரு. என்ன சொல்றாங்க? எப்பா, ஏன் அவரு கூட இன்னும் ஐக்கியத்துல இருக்கிற? எதுக்கு அவர் கூட உறவுல இருக்கிற? உறவை துண்டிச்சு விட்டுரு அப்படின்றாரு பாருங்க. அதுக்கு யோபு பதில் தராரு பாருங்க. என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன் பாருங்க, தமிழ்ல படிச்சுட்டு இங்கிலீஷ்ல படிக்கிறேன் பாருங்க. என்ன சொல்லப்படுதுன்னா, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு? எப்பா, நீ ஃபூலிஷ்னு வருது. என்னது? ஏதோ தமிழ்ல இங்கிலீஷ்ல படிக்கிறேன் பாருங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல படிக்கிறேன் பாருங்க. மன்னிக்கிறோம், யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல படிக்கிறேன். பட் ஜோப் ரிப்ளை, யூ டாக் லைக் எ ஃபூலிஷ் உமன். என்ன ஃபூலிஷ் உமன் அப்படின்றது சொல்லப்படுது. முட்டாள்தனமா பேசுற அப்படின்றது. என்னது? பைத்தியக்காரன்னு வந்துருச்சு தமிழ்ல. முட்டாள்தனமா பேசுற அப்படின்றது. என்ன, கடவுளுடைய உறவை விட்டு எப்படி போக முடியும்? இந்த துன்பத்துல இருந்து காப்பாத்ததே கடவுள் தானே. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்ன நம்ம வாழ்க்கையில? கேட்டுக்கொண்டு யாரா இருந்தாலும் சரிங்க, இந்த வார்த்தை உங்களை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கு. என்ன, நீங்க இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக நம்புறீங்களா? அவர் தான் உண்மையான தெய்வம்ங்க, அவரை நம்புங்க. உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும்போது நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனை வருது, ஓகே, அப்ப நம்ம கடவுள் கூட உறவு வைக்க வேணாம், தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா
அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்த போறதே கடவுள் தாங்க. நீங்க அந்த டைம்ல தான் உறவுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் பாருங்க. நீங்க அந்த டைம்ல உறவுல ஸ்ட்ராங்கா இல்லைன்னா முடிஞ்சு போச்சு பாருங்க. ரொம்ப முக்கியம். பாருங்க அதுதான் சொல்றேன். ஏன் இந்த போராட்டங்கள் பிசாசு எடுத்துட்டு வரான் வாழ்க்கையில? தேவனோடு இருந்த அந்த ஐக்கியத்துல இருந்து நீங்க விலகும்படிதான் எடுத்துட்டு வரான் பாருங்க. மத்தவங்க கிட்ட எல்லாம் பேசி எடுத்துட்டு வரான் பாருங்க. அதுக்குதான் நான் என் வாழ்க்கையில கற்றுக்கொண்ட பாடம் என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் முதல்ல என் தேவனுக்கு சொல்லணும். அவ்வளவுதான். ஜெபம் பண்ணிட்டு வேலையை முடிச்சிடணும். அவ்வளவுதான். பாருங்க யாருக்கிட்ட தயவு செஞ்சு ஷேர் பண்ணாரு. ஏன்னா அவங்க மூலியமா கூட புஷ் பண்ணுவாங்க. பாத்திருக்கீங்களா? எதுக்கு நீங்க சர்ச்சுக்கெல்லாம் போற, நீ வீட்லயே இரு அப்படின்னுவாங்க சில பேரு. பாருங்க யோபு ஒய்ஃப் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பாருங்க இந்த பூமியில. அதுவும் நிறைய பேர் இருக்காங்க. என்ன சொல்றாங்க, நீ எதுக்கு கடவுள் இன்னும் நம்பிட்டு இருக்க? உன் வேலை ஒண்ணு பாத்துட்டு போ, அவருக்கு தாவு கொடுப்பாரு கொடுங்க. இல்ல கண்டிப்பா கொடுப்பாருங்க. பாருங்க பைபிள் சொல்லுது, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உள்ளங்கையில உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லப்படுது. என்ன தேவன் நம்மளை காப்பாற்றுகிறாருமா, நம்முடைய தூதர்களை அனுப்பி என்ன பண்றாராம், நம்முடைய பாதம் கல்லில் நிழாதபடிக்கு நம்மளை தேவன் என்ன பண்றாராம், தூதர்களை கொண்டு தாங்குகிறார் என்று சொல்லப்படுது. இவ்வளவு பண்றாரு, யோசிச்சு பாருங்க. அப்போ அல்டிமேட் பிளான் என்ன? பிசாசுடைய ஒரு அல்டிமேட் பிளான் என்னங்க? நீங்க தேவனோடு ஐக்கியத்திலிருந்து விலகும்படியாக தான் இந்த இப்பேற்பட்ட பிரச்சனைகள் வருது. பிரச்சனைலாம் பாருங்க, ஏதோ துன்பம், போராட்டம், ஏதோ உடம்பு வலி, கை கால் வலி, ஏதோ ஏதோ வீட்டுல பிரச்சனை, அது மட்டும் இல்ல, பினான்சியலா கூட ப்ராப்ளம் வரும் பாருங்க. பினான்சியலா என்னது, பொருளாதார ரீதியில கூட உங்களுக்கு பிரச்சனை வரும். பண தட்டுப்பாடு வருதா? பண தட்டுப்பாடு மத்தியில பாருங்க, சம்டைம் நம்ம என்ன பண்ணிடுறோம், கடவுள் நம்ப மாட்டோம். ஆனா போடா, என்னடா எவ்வளவு ஜெபம் பண்ணணும் நம்ம இதுக்காக, இனி கடவுளை எதுக்கு நம்ம நம்பணும்ன்ற மாதிரி பாருங்க. அது மட்டும் இல்லாம கூட இருக்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்ன பண்றாங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிள் யோபுடைய ஒய்ஃப் மாதிரி சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க மாதிரி என்ன, அவங்க சொல்றாங்க, என்ன கடவுள் நம்பி என்னதான் பிரயோஜனம், போ விட்டுரு, யாருக்குன்னா வாங்க, யாருக்குன்னா கேளு. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. என்ன, நீங்க உறுதியா இருங்க, கர்த்தர் கொடுப்பாரு பாருங்க, எப்படி வேணா கொடுப்பாருங்க. பாருங்க எப்பேற்பட்ட பினான்சியல் ப்ராப்ளம் வந்தா கூட, பிசாசு பினான்சியலா ப்ராப்ளம் எடுத்துட்டு வந்தா கூட பாருங்க, தேவன் நிச்சயமா கொடுப்பாரு. அதான் சொல்றாரு பாருங்க யோபு, என்ன 10ஆம் வசனத்துல, எப்பா தேவன் கையில நன்மையை பெற்றிருக்கிற நாம் தீமையை பெற வேண்டாம்னு சொல்லி இங்க, அதுதான் பாருங்க இந்த வசனத்துல சில பேர் கேட்பீங்க, பிரதர் இங்க பாருங்க யோபுவே சொல்லிட்டாரு, தீமை பாரு, தேவன் தான் தீமை கொடுக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. யோபு அந்த காலத்துல அவருக்கு இருந்த வெளிச்சம், தேவன் அவருக்கு கொடுத்த அந்த வெளிச்சத்தை வச்சு பாருங்க சில காரியங்களை பேசுறாரு. ஆனா சில காரியங்கள் யோபு பேசிட்ட பிறகும் என்ன பண்றாரு, தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு பாருங்க. உதாரணத்துக்கு இந்த வார்த்தைகள், தேவன் தீமையை கொடுக்கலன்னு அவர் சொல்லிட்டாரு. யோபு காட்டுற பாருங்க, யோபு யோபு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, தேவன் தீமையை ஒன்றும் கொடுக்கலப்பா அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம என்ன, நிர்வாணமாய் வந்த நிர்வாணமாய் போனேன், நிர்வாணமா வந்தோம் நம்ம பூமி, ஆனா நிர்வாணமா போக போறது இல்லை, கையில எதுவுமே எடுத்துட்டு போறதெல்லாம் கிடையாது, எடுத்துட்டு போறோம்னு பைபிளே சொல்லுது. அதையும் யோபு சொல்லிட்டாரு பாருங்க. என்ன, கத்தாவே என் வாயை வச்சு நான் அலப்பிட்டு சும்மா இல்லாம விட்டுட்டேன், எனக்கு தெரியாதெல்லாம் பேசிட்டேன் அப்படின்றார் யோபு. அப்ப விஷயம் என்ன, யோபுக்கு அந்த காலத்துல கொடுத்த தேவன் அந்த வெளிச்சம் அவ்வளவுதான் பாருங்க. இன்றைக்கு நமக்கு பரிபூர்ணமா வெளிச்சமா என்ன, கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு பாருங்க. பைபிள் சொல்லுங்க, வேதம் குறைவற்றதும் ஆத்துமா உயிர்ப்பிக்குதுமா இருக்கு, குறைவே இல்லை வேதம். அப்ப பைபிள்ல எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குது. எத்தனை பேர் சொல்றீங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த பரிசுத்த வேதாந்தத்துல எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குது. அப்ப நம்பணும். இந்த பைபிள்ல போட்டிருக்கு பாருங்க, எங்க இருந்து பிரச்சனை வருது, எங்க இருந்து போராட்டம் வருது, யார் எடுத்துட்டு வரா, அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. அப்போ ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரிஞ்சு, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வியாதி ரிலேட்டடா பிரச்சனை இருக்கா, எந்த பிரச்சனை இருந்தாலும் தயவு செஞ்சு என்ன, நீங்க கடவுளோடு உறவுல இருங்க. தயவு செஞ்சு அந்த உறவுலயே இருங்க. பரவாயில்ல, பிரச்சனை தானே, எதுக்கு வருது எனக்கு நல்லா தெரியும், தேவனிட்ட இந்த உறவை துண்டிக்கும்படியாக அந்த பிரச்சனை வருது, அப்படி உங்க மைண்ட் எடுத்துருவாங்க. அதான் சத்தியங்க, சரிங்களா? உங்களுக்கு உங்க தேவனிடமிருந்து உங்களை பிரிக்க முடியாத அந்த பிரச்சனை வருது பாருங்க. அதுவும் என்ன, உங்க எண்ணங்கள்ல பயங்கரமா போடுவாங்க. பாரு அவரு பாரு, நீ எவ்வளவு ஜெபிச்ச பாரு, நீ வேற இவ்வளவு உத்தமமா வாழ்ந்திருக்க, இயேசுவே கதின்னு இந்த பாரு உனக்கு ஒண்ணுமே கொடுக்கல பாரு, இதோ பாரு இப்ப கடத்துல இருக்கிற பாரு, இப்ப ஊர்பட்ட கடத்துல இருக்கிற பாரு, அவள் கடலாம் ஒண்ணும் ஆக போறது இல்ல. இல்லைங்க, தேவன் சூப்பரா போஷி பாருங்க. கூட இருக்கிற மனைவி, பிள்ளைகள், கணவன், ஃப்ரெண்ட்ஸுங்களே சொல்லுவாங்க, விட்டு கடவுளை எதுக்கு நம்பிட்டு இருக்க, வேற யாருன்னா தேடலாம், வா வேற எங்கன்னா போயிட்டு வட்டிக்கு வாங்க, தயவு செஞ்சு வாங்க, கர்த்தர் உங்க கூட இருக்காருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் இருக்காருங்க நம்ம கூட. பைபிள் சொல்லுங்க, ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பேன் என்றார், என்னையும் அதிகமாய் போஷிப்பது நிச்சயம் அல்லவா என்று சொல்லியிருக்கு பாருங்க. நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறேன் என் வாழ்க்கையில. எனக்கும் கர்த்தர் பேசி கொண்டிருக்காங்க. என்ன, பண விஷயத்துல பிரச்சனை வந்தா கூட என்ன, தேவனோடு கூட நான் உறவுல இருக்க போறேன். அதான் பைபிள் சொல்லுது பாருங்க. என்ன, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன,
நீங்க கடவுளோட உறவுலயே இருங்க போதும். பிரச்சனை வருதா இல்ல, கடவுள் பார்த்துப்பாரு. எல்ஷடாயின் தேவன் நம்ம கூட இருக்காரு பாருங்க, கடவுள் பார்த்துப்பாரு பாருங்க. யோபு அதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காரு பாருங்க, அதுதான் சொல்றாரு பாருங்க. என்ன யோபு என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசுறா அப்படின்றாரு யோபு. என்ன முட்டாள்தனமா பேசுற, தேவன் எவ்வளவு நன்மையில கொடுத்திருக்காரு யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில இன்னொரு காலத்துல உங்களுக்கு பண பிரச்சனை இருக்கும்போது, வியாதிகள் என்ற பிரச்சனைகள் பிசாசு எடுத்துட்டு வரும்போது கூட பாருங்க, அதுலதெல்லாம் காப்பாத்திருக்காரு தானேங்க. அப்ப இதுலயே காப்பாத்துவாரு தானே. அப்ப அவரோட கூட உறவுல இருங்க, உறவுல வந்துட்டு போயிட்டே இருக்கு முதல் காரியம். ரெண்டாவது, ஏன் இந்த பிரச்சனைகளை பிசாசம் எடுத்துட்டு வரான்னா, ரெண்டாவது காரணம் புலம்பு வைக்கிறது. புலம்புறது ரொம்ப 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 வேதாந்தின் அடிப்படையில தவறுங்க. பைபிள் சொல்லுது என்ன, முறுமுறுப்பின் ஆவின்னு சொல்லப்படுது. என்ன முறுமுறுக்குது, முறுமுறுக்குது பாருங்க. யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, அவங்க நண்பர்கள் வச்சு புலம்ப வைக்கிறான் பாருங்க பிசாசு. யோபு 42 அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாருங்க. யோபு 42:7 இப்படியே சொல்லப்படுது பாருங்க. யோபு 42:7 படிக்கிறேன் பாருங்க. 42:7 கர்த்தர் சொல்றாரு என்ன, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாம் பார்த்து சொல்றாரு என்ன, கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூடுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. பா யோபு சில காரியங்களை புலம்புறான். ஆமா, ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வெளிச்சம் இல்லாம இருந்தது, புலம்பிட்டான். ஆனாலும் அவன் உணர்ந்து மன்னிப்பு கேட்டார் யோபு. காட்டுற பாருங்க. ஆனா நீங்க என்னன்னா, நீங்க என்னை பத்தி தான் ஃபுல்லா புலம்புறீங்க. என்ன என்னை குறித்துன்னு சொல்லப்படுது பாருங்க. இங்க கர்த்தர் சொல்றாரு. நீங்க ரெட் லெட்டர் பைபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை ரெட் கலர்ல எழுதியிருக்கு. ஏன்னா கடவுள் பேசுற வார்த்தை ரெட் கலர்ல எழுதியிருக்கும் பாருங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, எப்பா உன் மேலும் 2 சேவை மூலம் கோபம் முடியும். ஏன் யோபு புலம்புறது கூட ஞானமா புலம்புனா, ஆனா நீங்க என்ன குறிச்சுதான் பயங்கரமா புலம்புறீங்க அப்படின்ற பாருங்க. இந்த பிரச்சனைக்கான காரணம் கடவுள் தானாக்கும், அப்படிதாங்க. ஏன் இந்த கடவுளை, ஏன் இந்த பிரச்சனையை கொடுத்தீங்க நானா, இப்படி 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 இல்ல. தயவு செஞ்சு பாருங்க, ரொம்ப முக்கியம். என்ன இன்றைக்கு கேட்டுக்கொண்டு யாரா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு புலம்பாதீங்க. என்ன சொல்லுங்க, வாய் திறந்து புலம்பில் ஆவியை இயேசுவின் குழந்தை எடுத்து போடுங்க. புதிய ஆவி எனக்குள்ள வரட்டும்னு சொல்லுங்க, புலம்பாதீங்க. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, கானானுக்குள்ள போகாத ரீசனே புலம்புனதுதான். தெரியுங்களா உங்களுக்கு? புலம்புறாங்க வாயை திறந்து. முறுமுறுப்பின் ஆவி ரொம்ப ஒரு டேஞ்சரான ஆவி பாருங்க. எந்த இது வந்தாலும் முறுமுறுக்காதீங்க. என்ன முறுமுறுக்கிறது கூட, அதுவும் என்ன, கர்த்தரை நோக்கி முறுமுறுக்கிறாங்க பாருங்க. அதான் பெரிய பிரச்சனை. என்ன தேவனை நோக்கி புலம்பவே கூடாது பாருங்க. பிசாசு எடுத்துட்டு வர பெரிய, ஏன் இந்த துன்பங்கள், ஏன் இதெல்லாம் எடுத்துட்டு வராங்கன்னா, ஒண்ணு நீங்க கடவுளோடு கூட ஐக்கியத்துல இருக்க கூடாதுன்னு எடுத்துட்டு வரான். ரெண்டாவது என்ன காரணம், புலம்பணும். நீங்க அதுவும் யார்கிட்ட புலம்பணும், கடவுளை நோக்கி புலம்பணும். இஷ்டத்துக்கு புலம்பணும். ஏன் இப்படி பண்ணிட்டீங்க கடவுளே, நான் உங்களுக்காக தானே வாழ்ந்தேன், நான் அப்படி பண்ணனே இப்படி பண்ணனே, ஏன் கத்தாவே எனக்கு, ஏன் இப்படி பாருங்க. எனக்கு கூட வாழ்க்கையில பாருங்க, இந்த சத்தியங்கள்லாம் இன்னும் மைண்ட்ல, இந்த சத்தியங்கள்லாம் இருதயத்துல போகாது பாருங்க. என் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரும்போது கடவுளை நோக்கி அவ்வளவு புலம்புவேன். ஏன் இப்படி பண்ணீங்க எனக்கு, நான் உங்களுக்காக உண்மையா தானே வாழணும்னு ஆசைப்படுறேன், ஏன் எனக்கு இப்படி கொடுக்குறீங்க பாருங்க. ஆக்சுவலா கடவுளே கொடுக்கலாது, கர்த்தர் கொடுக்கவே பாருங்க. கர்த்தர் அதுல காப்பாத்துறாரு பாருங்க. அவருக்கு நன்றி சொல்லணும். புலம்புறதுக்கு போல அவர் பார்த்து நன்றி சொல்லணும். கர்த்தாவே உங்களுக்கு நன்றி, இந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் என்னை காப்பாத்த போறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் என்னை காப்பாத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். பாருங்க வாழ்க்கையில அவ்வளவு புலம்பும் பாருங்க. இந்த புலம்புறதுல என்ன, எனக்கு ரொம்ப கோபமா இருக்கும் கர்த்தர் மேல. ஏன்னா பிரச்சனைகள் வரும்போது பாருங்க புலம்புவேன். ஏன் கர்த்தர் இப்படி பண்றாரு, ஏன் இப்படி பண்ணாரு. அதனால சாப்பிடாமலாம் இருப்பேன். நான் சாப்பிடவே போறது இல்லை, பரவாயில்ல நான் சாப்பிடவே போறது இல்லை அப்படின்றோம் பாருங்க. பல நாள் 2-3 நாளா சாப்பிடாம இருப்பேன். நான் ஏன் சாப்பிடணும், எனக்கு ஏன் இதை பண்ணாரு அவரு, நான் அவருக்காக நான் உண்மையா இருக்கேன், புலம்புற பாருங்க. அப்புறம்தான் புரிஞ்சுது, இல்ல ஐயோ. யோபு மாதிரி பாருங்க. யோபு பாருங்க சொல்றாரு பாருங்க. யோபு 42:1 பாருங்க, 1:3 யோபு சில காரியங்கள் புலம்புறாரு. மன்னிப்பு கேட்டுறாரு பாருங்க தேவன்கிட்ட. இன்றைக்கு ஒரு வேளை நீங்க கடன் பிரச்சனை, சில விதமான பிரச்சனைகள் வாழ்க்கையில குடும்ப ரீதியாக ஏதாச்சும் பல பிரச்சனை வரும்போது நீங்க புலம்புறீங்களா, கடவுளை நோக்கி தயவு செஞ்சு புலம்பாதீங்க. அந்த பிரச்சனைல இருந்து காப்பாத்த போறவரே கடவுள் தாங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க. பிசாசு ஏன் அதெல்லாம் எடுத்துட்டு வரானா, உங்களை இது மாதிரி எல்லாம் பேச வைக்கணும். பாருங்க, நீங்க கடவுளை விட்டு வெளியே வந்துடணும், கடவுள் கூட உறவுல இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம என்னங்க, நீங்க இந்த மாதிரிலாம் கடவுளை பார்த்து புலம்புன்றதுக்காக எடுத்துட்டு வராம பாருங்க. என்ன பாருங்க, யோபு பாருங்க. அப்போது யோபு கர்த்தருக்கு பிரதித்திரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபுக்கு நல்லா தெரியுது, தேவரீர் இந்த பிசாசு எடுத்துட்டு வந்த பிரச்சனை இருந்து காப்பாத்த போறவரே நீர் தான், எனக்கு தெரியுது, நீ செய்ய நினைத்து தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோமா, அறிந்திருக்கிறேன். தெரிஞ்சிருச்சு யோபுக்கு. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு பாருங்க. யோபு தெரிஞ்சதுனாலதான் சொல்றாரு யோபு. என்ன பாருங்க, அறிவில்லாமையால் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்,
ஆகையால் நான் எனக்கு தெரியாதையும் என் புத்திக்கு எட்டாதையும் எனக்கு அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, யோபு மன்னிப்பு கேட்கிறார் தேவட்ட. அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா அப்படியே மன்னிப்பு கேட்கிற வசனம் அது என்ன, 4:5 பாத்தீங்கன்னா, நீர் எனக்கு செவிக்கொடும், அப்போது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு யோபு. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த 6ஆம் வசனத்துல லிட்டரலா அப்படியே மன்னிப்பே கேட்டு அப்படியே உட்காந்துடுறாரு. சொல்றாரு பாருங்க, ஆகையால் நான் என் அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான் அப்படின்னு பாருங்க யோபு சொல்றாரு. அப்போ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க, என்னங்க, பிரச்சனைகள் வரும்போது தயவு செஞ்சு புலம்பாதீங்க. ஐயோ இந்த காசு எப்படி ரெடி பண்ண போறோம், இந்த வீடு எப்படி கட்ட போறோம், என் பிள்ளைகளுக்கு எப்படி திருமணம் பண்ண போறேன், என் குழந்தை இந்த மாதிரி இருக்கானே, என் குழந்தைக்கு இந்த இத்தனை நாளா உடம்பு சரியாம இருக்கு, என் குழந்தைக்கு காது கேட்காம இருக்கு, என் குழந்தைக்கு கண்ணு தெரியாம இருக்குது, என் குழந்தைக்கு சரியா படிப்பு வர மாட்டுது, எங்க வீட்டுக்காரர் இப்படி இருக்காரு, அப்படி எங்க மனைவி இப்படி இருக்காங்களே, தயவு செஞ்சு எதை குறைச்சா கடவுள்கிட்ட புலம்பாதீங்க தயவு செஞ்சு. என்ன அது கடவுளை வச்சே புலம்புறீங்க, கடவுளை நீங்க ஏன் இப்படி பண்றீங்க பாருங்க. பலர் இப்படிதான் நினைக்கிறாங்க பாருங்க. சில பிரச்சனை ஆன உண்மை கடவுள் தான் பிளேம் பண்றாங்க. நானும் அப்படிதான் இருந்தேன் பாருங்க ஒரு காலத்துல. என்ன கடவுள் தான் பிளேம் பண்ணும் எண்ணங்களை. உண்மையாங்க, நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கெட்டது நடக்கும் போதே உங்களுக்கு அந்த எண்ணங்களை எடுத்துட்டு வரும் பிசாசு. நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க. நான் நிறைய டைம் நோட் பண்ணிருக்கேன். ஏதாச்சும் ஒண்ணு ஏதாச்சும் ஒரு துன்பம் நிறைந்தது, ஏதாச்சும் ஒர்க் ரிலேட்டட்ல ஏதாச்சும் ப்ரெஷர் வரும்போது பாருங்க, பிசாசு உடனே அந்த எண்ணத்தை எடுத்துட்டு வரும். பாரு கடவுள் பாரு, கடவுளே ஏன்பா எனக்கு இப்படி பண்றீங்க, உடனே அவன் எடுத்துட்டு வருவான் அந்த எண்ணங்களை. நான் நிறைய டைம் அதை பார்த்திருக்கேன். ஆனா இப்போ எனக்கு நல்லா புரியுது, கர்த்தர் புரிய வைக்கிறேன். இல்ல இல்ல, அந்த எண்ணங்கள் வரும்போது சொல்லணும், ஏசு நாமத்துல வெளியே போ இந்த எண்ணங்கள். கர்த்தாவே உமக்கு நன்றி, இந்த பிரச்சனை இந்த ப்ரெஷர்ல இருந்தா, அந்த வேலையில இருக்கிற ப்ரெஷர்ல இருந்தா காப்பாத்திட்டீங்களே, காப்பாத்த போறவரே நீங்க தான் பாருங்க. அப்ப புலம்ப கூடாது, கத்தரையே வச்சு புலம்ப கூடாது பாருங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? கத்தரை பாடணும் பாருங்க, கத்தரை ஆராதிக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ 2 காரியம் என்ன, ஏன் பிசாசானவன் இந்த பிரச்சனைகளை உங்க வாழ்க்கையில எடுத்துட்டு வராங்கன்னா, ஒண்ணு நீங்க கடவுளை விட்டு வெளியே வந்துடணும், 2வது கடவுளை பார்த்து புலம்பணும். நீங்க தான் எல்லாம் காரணம், நீங்க தான் இல்ல இல்ல இல்ல, கடவுள் காரணம் கிடையாது. எத்தனை பேர் விளங்குது? 3வது காரியம் பாருங்க என்ன, நீங்க சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு உங்களை சோர்வுபடுத்துறான் பாருங்க. கடவுளுக்காக உண்மையா வாழ்ந்துடக்கூடாது பாருங்க. பாருங்க இந்த 2 காரணம் வந்துச்சுனாலே நீங்க கடவுளுக்காக வாழவே மாட்டீங்க. பாத்துக்கீங்களா? கடவுள் கூட ஒரு சரியான ஐக்கியம் இல்லாம இருக்கீங்க பாருங்க. ஐக்கியம் இல்லாம கடவுள்கிட்ட புலம்பிட்டு இருந்தீங்கன்னா சரியான சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. பைபிள் படிக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, மத்தவங்க முன்னாடி சாட்சியா இருக்க முடியாது பாருங்க. இதுக்காக தான் எடுத்துட்டு வரான் பாருங்க. சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு தான் என்ன பண்றான், பிரச்சனைகளே எடுத்துட்டு வரான் பாருங்க. பிரச்சனைகளே, சூழ்நிலை, இந்த மாதிரி பிரச்சனை எடுத்துட்டு வரான் பாருங்க. யோபு பாருங்க, யோபு 16ஆம் அதிகாரத்துல 3-5 படிக்கிறேன் பாருங்க. ஏன்னா யோபு வந்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழாதபடிக்கு பிளான் பண்றான் பாருங்க. அதுவும் அவங்க ஃப்ரெண்டுகளை வச்சு பிளான் பண்றான் பாருங்க, கூட இருக்கிறவங்க வச்சு. பாத்தீங்களா? பாருங்க, யோபு 16ஆம் அதிகாரம் 3-5 படிக்கிறேன் பாருங்க. காற்றை போன்ற வார்த்தைகளுக்கு முடிவிராதோ, இப்படி நீ உத்தரவு சொல்ல உனக்கு துணி உண்டென்ன, உங்களைப் போல நானும் பேசக்கூடும். நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாய் வார்த்தைகளை கோர்த்து உங்களுக்கு எதிரே என் தலையை துலக்கவும் கூடும். ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், என் உதடுகளினால் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும்னா யோபு அவங்க நண்பர்களை பார்த்து சொல்றாரு. என்ன அவங்க நண்பர்களும் பாருங்க கெடுக்குறாங்க பாருங்க. என்ன யோபு சாட்சியா வாழக்கூடாதுபடி பாருங்க. ஆக்சுவலா தேவன் வந்து பாருங்க அனுமதிக்கிறார் சில காரியங்களை யோபுடைய வாழ்க்கையில. ஆனாலும் பாருங்க யோபு வந்து உத்தமன், சர்மார்க்கன்னு தேவனே சர்டிபிகேட் கொடுக்குறாரு பாருங்க. ஆனாலும் என்ன 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 இதுன்னா பாருங்க, அவங்க ஃப்ரெண்டுங்களை வச்சு கூட சில பேர் பாத்தீங்களா, நீ என்னத்துக்கு லாக்கியா இருக்கிற, ஒன்னுத்துக்கும் லாக்கி கிடையாது, போ பாரு இவ்வளவு ஜெபம் பண்ண பாரு, இப்ப பாரு நீ எப்படி வாழ்ந்துட்டு இருக்க பாரு அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்களை சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு இவங்களை ரொம்ப சோர்வுபடுத்துவாங்க பாருங்க பிசாசு பேச்சுங்களை வச்சு. ஆனா யோபு 10ஆம் வசனத்துல பாருங்க, அதே 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல யோபு என்ன சொல்றாரு பாருங்க, எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்தார்கள், நிந்தையாக என்னை கன்னத்தில் அடித்தார்கள், எனக்கு விரோதமாக ஏகமாய் கூட்டம் கூடினார்கள். பாருங்க, நிறைய பேர் வந்து புலம்புவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க உங்ககிட்ட, என்ன பாரு நீ நத்த சாட்சியா வாழ்ந்த பாரு, நீ உங்க வாழ்க்கை பாரு எப்படி இருக்குது பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு பாருங்க, உங்களுடைய சாட்சியின் நீங்க சாட்சியில அந்த வாழ்க்கையை வாழாதபடிக்கு உங்களை சோர்வுபடுத்துறதுக்காக பிசாசு பெறப்பட்ட பிரச்சனை எடுத்துட்டு வராம பாருங்க. அந்த பிரச்சனை சில பேர் சொல்லுவாங்க, அவரு வந்து அவரு பாருங்க நல்லா பாஸ்ட் தாங்க அவரு, ஆனா கடங்காரனா இருக்கிறாருங்க. சொல்லிட்டு போட்டேன், யார் என்ன சொல்லிட்டு போட்டாங்க, கர்த்தர் உங்க கூட இருக்காரு. அவரு பாருங்க, அவரு அப்படிதான் பேசுவாருங்க.
பாருங்க, நீங்க உண்மையா இருக்கும்போது பாருங்க, நீங்க தேவனுக்காக உண்மையா சாட்சியா வாழும்போது நிறைய ஏடாகூடமான பேச்சுக்கெல்லாம் வரும் பாருங்க. யோபு ஃப்ரெண்டுக்கு மாதிரி ஏடாகூடமா பேசுவாங்க பாருங்க. அதே சொல்றாரு பாருங்க. யோபு என்ன சொல்றாரு அதுல, வார்த்தையில கோத்து கோத்து பேசுறாங்களாமா. 4ஆம் வசனத்துல பாருங்க. ம், ம், உங்களைப் போல நானும் பேசக்கூடும். என்ன, நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாய் வார்த்தைகளை கோத்து உங்களுக்கு எதிரே என் தலையை துலக்கவும் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் வசனத்துல பாருங்க. நிந்தையாக என்னை கன்னத்தில் அறிந்தீர்கள். என்ன, எனக்கு விரோதமாய் தங்கள் வாயை திறந்தார்கள். எனக்கு ஏகமாய் கூட்டம் கூடி பேசுவாங்க. பாத்திருக்கீங்களா? அவரு அப்படி பண்ணிட்டாராமா இருக்கும். அவருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு நோய் வந்துச்சாமாக்கும். அவருக்கு இந்த மாதிரி ஒரு, அவங்க குடும்பத்துக்கு பாருங்க இந்த மாதிரி ஆயிடுச்சாக்கும். இவங்க கத்தரையே கத்தின்னு இருந்தாங்க. இவங்க தவிர இப்படி எல்லாம் ஏன்னா இந்த சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாதுன்னு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். தயவு செஞ்சு ஒண்ணு சொல்றேன், இன்றைக்கு கேளுங்க, யாரா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை பிசாசு எடுத்துட்டு வருவான் பாருங்க. ஆனாலும் நீங்க என்ன, சாட்சியுள்ள வாழ்க்கையை உங்களை சோர்வு பண்ண முடியுதா? நீங்க சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு சோர்வின் எண்ணங்களை எடுத்துட்டு வர முடியுதா? என்ன பண்றான், இப்படிப்பட்ட பிரச்சனை எடுத்துட்டு வந்து பேச வைக்கிறான் பாருங்க, மத்தவங்க மூலியமா. அது கேட்ட உடனே நீங்க என்ன, இது உடனே கோவம் வந்து அவங்கள போயிட்டு எதிர்க்கிறோம். ஒன்னும் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு பைபிள் தெளிவா சொல்லுது என்ன, நீங்க அமைதியா இருங்க. அதுதான். யோபு பாருங்க, யோபு சூப்பரா இருந்தாரு. திடன் கடைசி வரைக்கும் யோபு தன்னுடைய உத்தமத்துல இருந்தாரு. பாத்தீங்களா? பைபிள் சொல்ற, இயேசு சொல்றாரு என்ன, தேவனே சொல்றாரு என்ன, உத்தமத்துல உறுதியா இருக்கிறார் பாருங்க யோபு. இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் தான்ப்பா எனக்கு எல்லாம். இந்த பிரச்சனை எதுக்கு வருது, ஏன் வருதுன்னு கர்த்தர் எனக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்காருன்னு சொல்றாரு பாருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்றைக்கு நம்ம வசனத்தை பார்க்கணும் பாருங்க. பைபிள் சொல்லுது யோவான், நம்ம என்ன செய்யணும், யோபு போல பண்ணணும். யோபு என்ன பண்ணாருங்க, யோபு என்ன பண்ணாரு பாருங்க. பைபிள் சொல்லுது பாருங்க, யோபு என்ன பண்ணாருன்னா, படிக்கிறேன் பாருங்க. யோபு 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 சொல்றாரு பாருங்க. படிக்கிறேன் பாருங்க, கேளுங்க. யோபு யோபு இப்படியே சொல்லுகிறார் பாருங்க. என்ன, யோபு 5ஆம் அதிகாரத்துல இப்படியே சொல்லப்படுகிறது என்ன, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் என்னவா, மன்னிக்கணும், அது யோபு கிடையாது. ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. அதுல இப்படியே சொல்லப்படுகிறது என்னன்னா, யோபு என்ன அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காரு பாருங்க. யோபு சொல்றாரு பாருங்க, 19ஆம் அதிகாரம் 24ல இருந்து பாருங்க, மன்னிக்கணும் 23ல இருந்து 25 வரைக்கும் படிக்கிறேன் பாருங்க. நான் இப்போது சொல்லுவேன், வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமா இருக்கும். என்ன வேணா ஆகட்டும், நான் ஒரு வார்த்தை சொல்ல போறேன். என்ன, அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றென்றைக்கும் நிலைக்கும் அவைகள் கருங்கல்லிலே உள்வெட்டாகவும் எழுத்தாகவும் பதிந்தால் நலமா இருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியில் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலாளர்கள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் கண்களை அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? யோபு பாருங்க என்ன சிம்பிளா சொல்றாரு. யோபு என்ன, கடவுளுகிறாருப்பா, அவரு பார்த்துப்பாருப்பா, அவர் மேல நான் திட நம்பிக்கையா இருக்கேன்ப்பா அப்படின்றாரு பாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு? யோபு போல நம்மளும் திட நம்பிக்கையா இருக்கோம் பாருங்க. யோவான்ல இயேசு சொல்றாருல, யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல படிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல படிக்கிறேன் பாருங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளே உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு ஒரு திட நம்பிக்கையா இருங்க. என்ன, உலகத்துல உபத்திரம் இருக்கு, ஆமா, பிசாசு எடுத்துட்டு வருவான். ஏன் எதுக்கு எடுத்துட்டு வரான்னு நம்ம பார்த்து, ஏன் பிரச்சனை எடுத்துட்டு வரான் பிசாசானவன், நீங்க தேவனோடு கூட அந்த உறவுல இருக்கக்கூடாதுன்றதுக்காகவும், நீங்க தேவனை நீங்க தேவனை நோக்கி புலம்பணுன்றதுக்காகவும், அது மட்டும் இல்லாம சாட்சி இல்ல ஒரு வாழ்க்கை வாழாத பிடிக்கும், மத்த முன்னாடி சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழாத பிடிக்கும், உங்களை ஒரு சோர்வுபடுத்துறாங்க.
உங்களை பர்ன் அவுட் பண்றதுக்காக தான் என்ன பண்றான், எப்பேற்பட்ட அந்த துன்பங்கள் எடுத்துட்டு வரான். ஆனாலும் பைபிள் என்ன சொல்லுது, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, என்ன உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் பட் என்ன திடன் கொள்ளுங்கள், நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க அப்படின்றாருப்பா. ஸ்ட்ராங்கா இரு, நீ அதெல்லாம் பார்க்காத, நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன் அப்படின்றாரு. என்ன என்ன அர்த்தம்? பா உங்களுக்கு தான்ப்பா ஜெயம். ஜெயித்தேன்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி அவர் ஜெயிச்சிட்டார். அப்ப கண்டிப்பா ஜெயம் நமக்கு தான். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க இயேசுவை நம்புறீர்களா? இயேசுதான் மெய்யான தேவன் என்று நம்புறீங்களா? கவலையப்படாதீங்க, உங்களுக்கு ஜெயம் இருக்கு. இயேசு அந்த ஜெயத்தை கல்வாரி சிலுவையின் மூலமாய் வென்று இருக்கிறார் பாருங்க. பைபிள் சொல்லுது பாருங்க, என்ன சாவையும் நோயையும் அவர் என்ன பண்ணாரா, கல்வாரி சிலுவையில வென்றாராம். யோசிச்சு பாருங்க. என்ன அது அப்படியே உரிந்து கொண்டு வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்படுது. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு உங்களுக்காக வெற்றி சேர்ந்திருக்கார். அப்போ என்ன, ஏன் என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை வருது, ஏன் போராட்டம் வருது, நான் கடவுளுக்காக வாழ்றேன், வரதாங்க செய்யும். ஏன் வருது? அது கடவுள் கொடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கணும். அது பிசாசு கொடுக்குறான். எதுக்கு கொடுக்குறான்? நீங்க கடவுளோடு கூட அந்த ஐக்கியத்துல இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம என்ன, நீங்க கடவுள் நோக்கி புலம்பணும், நீங்க சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாதுன்றதுக்காக தான் கொடுக்குறாங்க. ஆனா பாருங்க, நம்ம யோபு அந்த நேரத்துல யோபு மைண்ட்ல வச்சுங்க. யோபு பாருங்க, யோபு கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, இதுக்காகவே பாருங்க ஆட்டோ பிடிச்சிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஆட்டோ பிடிச்சிட்டு வந்து என்ன அவனுங்க புலம்புறானுங்க பாருங்க கடவுள் நோக்கி, ஏன் கடவுளே என் ஃப்ரெண்டுக்கு இப்படி பண்ணீங்க. ஏன்னா இது பண்ண நம்மளுக்கு பாருங்க, மத்தவங்க நீங்க பாத்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, மன்னிக்கணும் இதை சொல்றதுக்கு, நீங்க ஒரு இறந்தவங்க வீட்டுல போனீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க அழுறத பார்த்து நம்மளுக்கு அழ வந்துடும். பாத்திருக்கீங்களா? அது மாதிரி ஆயிடும். ஏன்னா அவங்க அழுறத பார்த்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அழ வந்துடும் பாருங்க. அதனாலதான் பாருங்க, ஏன் சொல்றேன்னா, பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது தயவு செஞ்சு நீங்க யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. கத்தருக்கு தெரியும், கத்தரை பார்த்து பாரு, அவ்வளவுதான். இது ஏன் வருதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா கடவுளுக்காக நான் சாட்சியா வாழ்றேன். ஓகே, அப்ப இது வரப்போதான் ஏதோ பெருசா கொடுக்க போறாரு. ஓகே ஓகே, இது வருதா, ஏன் அனுமதிக்கிறாரு தேவன், ஏதோ பெருசா எனக்கு கொடுக்க போறாரு. அப்போ ஓகே, இதெல்லாம் நான் கண்டுக்க போதே கிடையாது. நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மீதியை தான் தேடப்போறேன். ஏன் இது எதுக்கு வருதுன்னு எனக்கு கத்த சொல்லி கொடுத்துறாரு. என்ன இந்த பிசாசன் ஏன் இதை எடுத்துட்டு வரான் என் வாழ்க்கையில? ஒண்ணு கடவுளை விட்டு நான் தூரம் போயிடணும், ரெண்டாவது கடவுளை பார்த்து நான் புலம்பணும், அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி புலம்பணும். அது மட்டும் இல்லாம நான் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதுக்கு, என்ன சோர்ந்து போக முடியாது, அதெல்லாம் எடுத்துட்டு வரான். அதனால நான் கண்டுக்கே போறது கிடையாது. பாருங்க, எல்லா பிரச்சனைகளுக்கும் பாருங்க வாழ்க்கையில நீங்க 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 அதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, நீங்க உண்மையா வாழும் போது தான் பாருங்க ஏதாச்சும் பிரச்சனை வரும் உங்களுக்கு. ஏன்னா நீங்க கரெக்ட் ரூட்ல போறீங்கன்னு அவங்க நல்லா தெரிஞ்சு பாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு இன்றைக்கு உலகத்தை காட்டிலும் உங்களுக்குள்ள இருப்பவர் பெரியவர். இயேசு உங்களுக்காக இருக்காங்க. இயேசு உலகத்தை ஜெயிச்சிட்டாருங்க. அப்போ இதெல்லாம் நிச்சயமா நம்ம ஜெயித்துரும். ஜெயித்தாச்சுங்க, ஜெயிச்சாச்சு. நீங்க என்ன தேவனை மட்டும் நோக்கி பாருங்க, அவரை மட்டும் போக்கஸ் பண்ணி போங்க, வேற ஒண்ணும் வேணாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க, அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. வருகிற காலங்கள்ல நம்ம இன்னும் கொஞ்சம் இதை பத்தி டீப்பா பார்ப்போம். என்னன்னா, எப்படி இதுல இருந்து வெற்றி பெறுவது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எப்படி நமக்கு ஜெயத்தை இயேசு கிறிஸ்து தராரு, இந்த சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் போது இந்த இப்பேற்பட்ட இந்த துன்பங்கள்ல இருந்து எப்பேற்பட்ட அந்த விடுதலையும், எப்பேற்பட்ட அந்த ஆசீர்வாதங்களையும் கொடுக்குறாரு அப்படின்லாம் சொல்லி நம்ம வருங்காலங்களில் பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.